ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். Avee பிளேயரை வச்சு எப்படி ஒரு புதுசாக ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறது, டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி அதை கைன்மாஸ்டரில் எஃபெக்ட் கொடுக்குறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டச் பண்ணுங்கள். பக்கத்துலேயே மேலும் ஒரு ஆல் பட்டன் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட Avee பிளேயர் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இன்டர்ஃபேஸ் ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தா எடுத்தோன்னு சொல்லுவாங்க பீட்ஸ் இருக்கா, பீட்ஸ் கொடுத்துக்கோங்க. பீட்ஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பீட்ஸ் மேலே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். அந்த பீட்ஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா சர்க்குலர்னு சொல்லிட்டு வர ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஹரிசாண்டல்னு சொல்லி கொடுத்துப்போம். கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துக்கு ஜென்ரலுக்கு வாங்க. ஜென்ரலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லென்த் சைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஜென்ரல் டாப்புக்கு போங்க. டாப்புக்கு போய் அப்படியே கீழே நகர்த்திக்கோங்க. கீழே டவுனுக்கு வந்துடும். டவுனுக்கு வந்துட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ ஒரு எஃபெக்ட் இருக்குது. அந்த ப்ளூ எஃபெக்ட் போய்ட்டு ப்ளூ இருக்குன்னு அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு கலர் கொடுப்போம். நம்ம உங்கள் 4 கலர்ஸுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கலர் கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் மேலே ஒயிட்டாக வருதுங்களா, அதை நம்ம ஒரு ஹார்ட்டின் சிம்பிள்ஸ் வர வைப்போம். அதை ஓவர்லைக் போட்டு கலர் ரெட் கொடுத்துக்காங்க. ரெட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்ராக்ஷன் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பிங்க் இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். பிங்க் இமேஜஸ் கொடுத்திங்கன்னா இமேஜஸ் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பிக்சர்ஸ் அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்ததில் இதெல்லாம் கலர் கொடுத்துக்காங்க. ரெட் கொடுத்து பிங்க் கொடுத்துக்கிறேன். அடுத்தது கலர் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ப்ரெட்டில் இருக்கும். நம்ம ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுப்போம். ஸ்டார்ட் சைட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுப்போம். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டு சைஸும் அதேமாரி கொடுத்து வச்சுப்போம். சைஸ் அப்ராக்சிமேஷன் அதுவும் கொடுத்துருக்கோம். அடுத்தது இங்கே ஓவர்லைன் போட்டு எக்ஸ் மீரோ இல்லை அதெல்லாம் கிளிக் பண்ணி விட்டுக்காங்க. டிக் போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வரும். அடுத்தது நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிப்போம். அடுத்த கலர் நம்ம சேஞ்ச் பண்ணி விட்டுப்போம். சேஞ்ச் பண்ணிவிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த முடிஞ்சது. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பீட்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்தோம் பார்த்திங்கன்னா அந்த பீட்ஸ்க்கு நம்ம ஒரு கலர் கொடுத்துருவோம். அதான் ஒயிட்டாக இருக்குது. ப்ளூ கொடுத்துருவோம். அடுத்த உள்ள ஒயிட்டுக்கு பண்ணால் அப்படியே கலர் சேஞ்ச் பண்ணி விட்டுருவோம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சாங்ஸ் ப்ளே பண்ணி பார்த்தோன்னா அப்புறம் இந்த மாதிரி சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பீட் வச்சுக்கலாம்.